பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். அதாவது டாடா ஏஸ் ப்ரோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பைஃப்யூல்னு சொல்லுவாங்க, அதாவது சிஎன்ஜி வித் பெட்ரோல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவி. நான் இப்போ வந்து ஈவி பற்றி நம்ம பார்க்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைஃப்யூலையும் 2வது பெட்ரோல் வண்டியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டாடா ஏஸ் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ், அதாவது வண்டி எடுத்ததுலேருந்து உங்களுக்கு 8 மாதம் இல்லைன்னா 10,000 கிலோமீட்டர். ஓகேங்களா? அது எப்படிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 8 மாதத்தில் நீங்கள் ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டுறீங்கன்னா அப்போது நீங்கள் வண்டி சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இல்லைப்பா நான் வந்து 5 மாதம் தான் ஆகுது, 10,000 கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டேன், அப்போது வண்டி விடலாமான்னு கேட்டால் அப்பையும் நீங்கள் சர்வீஸ் விட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அதாவது எது முன்னாடி வருதோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் வண்டி சர்வீஸ் விடணும். அதாவது இன்னொன்று சொல்கிறேன், இப்போ சர்வீஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் சர்வீஸ்னால் ஒரு 9,500லேருந்து 10,500 இதுக்குள்ளே நீங்கள் எத்தனை போய் விட்டிங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் வாரண்ட்டி வரும். ஓகேங்களா? இல்லை சில பேர் இந்த பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் 12,000 கிலோமீட்டர் 13,000 கிலோமீட்டர் எத்தனை போய் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு லேபர் சார்ஜ் வரும். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக 9,500லேருந்து 10,500 இதுக்குள்ளே நீங்கள் வண்டி எத்தனை போய் சர்வீஸ்க்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. என்கிட்ட வண்டி வந்தது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜூன் 15ஆம் தான் என் கையில் வண்டி வந்தது, நான் அதை வச்சு தான் நான் சர்வீஸ் விடுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை கணக்கு. அதாவது ஜூன்னா மே மாதம் 31ஆம் வந்து ஒரு சில கம்பெனியில் வண்டி பில் பண்ணியிருப்பாங்க, அதாவது இன்வாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த இன்வாய்ஸ் டேட்லேருந்து தான் உங்களுக்கு கணக்கு வரும். அதனால் நீங்கள் வந்து ஜூன் மாதம் ஒரு 15ஆம் எடுத்திங்கன்னா அது கணக்கு வராது. இன்வாய்ஸ், அதாவது ஒரு நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கும்போது ஒரு இன்வாய்ஸ் காப்பி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அந்த இன்வாய்ஸ் காப்பியில் என்ன டேட் இருக்குன்றதை பார்த்துட்டு அதன்படி அந்த மாதத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் போகணும். ஓகேங்களா? சில பேர் வந்து நீங்கள் எடுத்த கணக்கு வச்சு போவாங்க, அப்படி போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2வது